ஸ்கின், கொரியன் ட்ரெஸ், கொரியன் கல்ச்சர், கொரியன் ஃபுட் மட்டுமல்ல, உலக அளவுல சிறந்த கல்வியை வழங்குறதுலயும் கொரியன் வேவ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பிரிட்டனை சேர்ந்த நிறுவனமான QSஓட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் ரேங்கிங் 2026ல இதுவரைக்கும் ஹையர் எஜுகேஷன்னாலே டாப்ல இருந்த லண்டனை பின்னுக்கு தள்ளி தென்கொரியா தலைநகரான சியோல் முதலிடம் பெற்றிருக்கு. இதுல ஜப்பான் தலைநகர் டோக்கியோ 2வது இடமும் லண்டன் 3வது இடமும் பிடிச்சிருக்கு. குளோபல் ஸ்டூடெண்ட் சிட்டி ரேங்கிங்ல ஆசிய கண்டத்தை சேர்ந்த 2 நகரங்கள் டாப்ல வர்றது இதுதான் முதல் முறை. ஏன் மாணவர்களோட தேர்வா இந்த நகரங்கள் இருக்கு? தரமான கல்வி அங்கு கிடைக்குதா? படிச்சு முடிச்ச பிறகு வேலை வாய்ப்பு ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். இப்ப இருக்க சூழல்ல சியோல் மற்றும் டோக்கியோ டாப்ல இருக்க என்ன காரணம், அதுக்கான அளவுகோலா என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலாண்டை தளமா கொண்ட குவாக்கரலி சைமன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் மாணவர்களோட அஃபோர்டபிலிட்டி, ஒரு நகரத்துல இருக்கிற உலக நாடுகளை சேர்ந்த மாணவர்களோட மிக்ஸ், பல்கலைக்கழகங்களோட தரம் மற்றும் படிச்சு முடிச்ச உடனேயே வேலை வாய்ப்பு கிடைக்குதா உள்ளிட்ட காரணிகளை முக்கியமா வச்சு ஆய்வு செஞ்சு அதற்கான முடிவுகளை வெளியிட்டாங்க. உலக அளவுல பொதுவாகவே பல காலமாகவே ஹையர் ஸ்டடீஸ் தரத்துக்கு டோக்கியோ மற்றும் லண்டன் நகரங்கள் தான் பெயர் போனது. ஆனா இந்த 2 இடங்களுமே ஓவர்டேக் பண்ணி தென்கொரியாவோட சியோல் முதலிடத்திற்கு உயர்ந்திருக்கு. இதற்கான காரணங்களா சிறப்பான கற்பித்தல், துடிப்பான மாணவர் அனுபவம் மற்றும் படித்து முடித்த பின் வலுவான கரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் டோக்கியோ மற்றும் சியோல்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல இந்த 2 நகரங்களிலுமே ஒப்பீட்டளவுல குறைந்த செலவுல உயர்தர கல்வி கிடைக்குது. அதே போல மாணவர்களோட பாதுகாப்பு அம்சங்களுமே சிறப்பா இருக்கு. மேலும் மாடர்ன் லைஃப் ஸ்டைலும் மாணவர்களுக்கு கிடைக்குது. சர்வதேச அளவுல இந்த நகரங்கள் மீதான கவர்ச்சியும் ரொம்ப முக்கியமா அந்த அரசுகள் சார்பில் தாராளமா கல்வி உதவித்தொகைகள் கிடைக்கிறதும் மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது. டெக்னாலஜி, டிசைனிங் மற்றும் ஆராய்ச்சிகள்ல தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கிறதும் ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. இன்னும் குறிப்பா தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி ஆகிய துறைகள்ல கைஸ்ட் மற்றும் SNU போன்ற பல்கலைக்கழகங்கள் மூலமா சியோல் ஒரு வலுவான நல்ல பேரை உலக அளவுல கட்டி எழுப்பியிருக்கு. உலக அளவுல மாணவர்கள் கிட்டையும் இந்த ட்ரெண்ட் மாறி வரதையும் கவனிக்க முடியுது. தென்கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மாணவர்கள் அதிக ஆர்வத்தோட வராங்க. குறிப்பா ஸ்டெம், பிசினஸ், மீடியா ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் தொடர்பான படிப்புகளுக்கு. ஜென்சி மாணவர்களுடைய ஆர்வத்துக்கு அந்த நாடுகளோட கலாச்சார ஈர்ப்பு ஒரு காரணமா இருக்கு. அதுக்கு K-டிராமா, K-பாப்க்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ரோல் இருந்தாலும் கூட வெறுமனே அது மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. AI, ரோபோட்டிக்ஸ் அல்லது டிசைனிங்னு எதுவா இருந்தாலும் டோக்கியோ பல ஆண்டுகளாகவே இன்னோவேஷன்ஸுக்கு ஒரு சிறந்த இடமா இருந்துகிட்டு இருக்கு. இங்க உலகம் முழுவதும் மதிக்கப்படுற பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதனாலதான் அவை QS தரவரிசையில எம்ப்ளாயர் தொடர்பான பகுதிகளில் இந்த 2 நகரங்களுமே சிறப்பான மதிப்பெண்களை வாங்கி இருக்கு. இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் இந்திய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு வேக்கப் கால் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் ஆங்கிலோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுற இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இடங்களை நோக்கி ஓட வேண்டியது இல்லை. இந்த நகரங்கள்லாம் கூட உலகளாவிய மாணவர்களோட விருப்பமா இருக்கு. ஏன்னா இந்தியர்கள் உயர்கல்வி அப்படின்னாலே UK, US மற்றும் கனடாவை தான் முதல் சாய்ஸா வச்சிருக்காங்க. ஆனா சிறந்த கலாச்சாரம், ஹை பெர்ஃபார்மிங் ஆகவும் அதே நேரத்துல சர்வதேச கல்வியில அதிக முதலீடு செய்கிற தென்கொரியா போன்ற நாடுகளை கருத்தில் கொள்ள வேண்டிய தருணமா இது உருவெடுத்திருக்கு அப்படின்னும் கல்வியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுல சில சிக்கல்களும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சியோல் மற்றும் டோக்கியோலையும் உள்ள பல சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஆங்கிலத்துல படிப்புகளை வழங்கினாலும் கூட அன்றாட வாழ்க்கை, இன்டர்ன்ஷிப், நீண்ட கால வேலை வாய்ப்புகளுக்கு உள்ளூர் மொழி அறிவு தேவைப்படுது. ஆனா நீண்ட காலத்துக்கு பயன்படுற வகையில பட்டப்படிப்புக்கு பிறகு அங்கேயே தங்கி வேலை செய்வதற்கான பாதை கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவை போல தெளிவா இல்லை. அடுத்ததா காஸ்ட் ஆஃப் லிவிங். சியோல்ல டோக்கியோ மற்றும் மேற்கு ஐரோப்பாவோட பல முக்கிய நகரங்கள்ல ஒப்பிடுறப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி தான். அங்க இருக்கிற சர்வதேச மாணவர்கள் பொதுவாகவே லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹவுசிங்கை பொறுத்து மாதத்திற்கு சுமார் 48,000 66,000 ரூபாய் வரைக்கும் செலவிடுறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாணவர்களால அஃபோர்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. உணவும் நிறுவனங்களோட கேம்பஸ்ல மலிவு விலையில கிடைக்குது. ஆனா டோக்கியோல மாணவர் செலவுகள் சற்று அதிகமா இருக்கும். மாதாந்திர மாணவர் செலவுகள் இந்திய ரூபாய் மதிப்புல சுமார் 58,800 ரூபாய் முதல் 75,600 ரூபாய் வரைக்கும் இருக்கும். வாடகை மற்றும் பயண செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கை தரம் அங்க சிறப்பாகவே இருக்கும்.
பாரிஸ், ஆம்ஸ்டர்டாம், பெர்லின் மற்றும் டப்ளின் போன்ற ஐரோப்பிய நகரங்கள்ல மாணவர்கள் பட்ஜெட் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஐரோப்பாவில் தங்குவதற்கான செலவுமே அதிகம். இதை மாணவர்கள் பகுதி நேர வேலை வாய்ப்புகள் மூலம் இந்த செலவுகளை நிர்வகிக்கிறாங்க. ஆனா இந்த பார்ட் டைம் ஆப்ஷன்ஸ் ஐரோப்பா அளவுக்கு இந்த நகரங்கள்ல, அதாவது சியோல் மற்றும் டோக்கியோல இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாட்டு மாணவர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுல ட்ரம்ப் அரசு கடுமை காட்டிட்டு வருது. கனடாவும் வெளிநாட்டு மாணவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய நிதி ஆதாரத்தோட அளவையும் கணிசமா அதிகரிச்சிருக்கு. பிரிட்டன் கூட சர்வதேச மாணவர்களுக்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்திக்கிட்டு வருது. சர்வதேச மாணவர்களுக்கான உலகத்தோட மிகப்பெரிய சந்தையாக கருதப்படுற ஆஸ்திரேலியாவும் வெளிநாட்டவர்களோட விசா விண்ணப்பங்கள் மீது வரம்புகளை விதிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் ஆசிய நகரங்கள் தரமான கல்வியை வழங்குது. ஒட்டுமொத்தத்துல உலகளாவிய உயர்கல்வி இன்னொரு பரிணாமத்தை நோக்கி வளர்ச்சி அடைந்து வருது அப்படிங்கிறதுக்கான சாட்சியாகத்தான் இது பார்க்கப்படுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.